ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன்ல 13.1ல செகண்ட் சம் இப்ப பார்க்க போறோம். போன வீடியோவிலே xi அதாவது xi மட்டும் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா அன்குரூப்டு டேட்டா மூலியமா நமக்கு அதுல மீன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்ன்றத பார்த்திருந்தோம். அதே சேம் மெத்தட் தான் பார்க்க போறோம். இப்ப xi வேல்யூஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து மீன் வேல்யூ எந்த அளவுக்கு டிவியேட் ஆயிருக்குன்றத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ x பார்னா மீன் வேல்யூ மீன்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மீன் வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம xi இருக்கிற எல்லா அப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணி போடணும். அதுக்கு நம்ம இப்ப ஆட் பண்ணுவோம். 8 + 8 16 17 18 19 20 21 22 23 26 + 4 30 36 40. அப்போ 4 0 7 10 14 18 20 22 26 27 28 29 30 31 37 38 39 40 41 46 50. இப்போ டோட்டல் வேல்யூ இதுல எவ்வளவு இருக்குதுன்னா 50. அதுல இப்போ அன்குரூப்டு டேட்டாவை பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னா சம்மேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n தான் நமக்கு அதுக்கான ஃபார்முலா. போன வீடியோவில் நான் சொல்லலை, இந்த இதில் நோட் பண்ணிக்கோங்க. சம்மேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n. சம்மேஷன்ன்றதை ஆட் பண்ணுறது, xi உடைய எல்லா வேல்யூவே ஆட் பண்ணி டிவைடட் பை nன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதில் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கு. அப்போ டோட்டல் வேல்யூ 500 டிவைடட் பை அப்சர்வேஷன்ஸ் 10. அப்ப 0 0 கேன்சல். அப்ப நம்மளுடைய மீன் வேல்யூ எவ்வளோ? 50 x பார். இப்போ x பார்ன்றது 50. xi உடைய ஒவ்வொரு வேல்யூல இருந்து நம்ம எந்த 50ய மைனஸ் பண்ண போறோம். இப்போ 38 மைனஸ் 50 12, 17 மைனஸ் 50 20, 48 மைனஸ் 50 2, 40 minus 50 10, 42 minus 50 8, 55 minus 50 5, 63 minus 50 13, 46 minus 50 4, 54 minus 50 4, 44 minus 50 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். 20 plus 12 32 plus 2 34 44 44 45 46 47 48 49 50 51 52 57 60 70 80 84 84. இப்போ நம்ம இந்த வேல்யூல x பாரோட வேல்யூ 50. அப்போ நமக்கு வந்து மீன் டிவியேஷன் அபவுட் மீன் என்னும் போது இதோடைய வேல்யூ டோட்டலா வந்து 84 டிவைடட் பை nன்றது 10. அப்போ வந்து நம்ம டிவைட்ல 10 வந்துச்சுன்னா நம்ம வேல்யூ எப்படி வரும்னா, ஒரு நம்பர் 10 இருக்கும்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுவே 100 இருந்துச்சுன்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறது, 1000 இருந்துச்சுன்னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுன்றதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப நம்ம டிவைடட் பை 10ன்றதுனால ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்ப 8.4 தான் நமக்கான ஆன்சர்.